இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு தொடர்பான அண்மைய அறிக்கைகளை மறுத்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம். இந்த வருடம் ஒரே ஒரு தேர்தல் மட்டுமே நடத்தப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு அதிகாரிகளின் நடவடிக்கைகள் மிக உன்னிப்பாக கண்காணிக்க உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் விவகாரத்தில் தடதடக்கும் தமிழ் அரசியல்வாதிகள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு தொடர்பான அண்மைய அறிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியம் மறுத்துள்ளது. இலங்கையில் தேர்தல் கருத்து கணிப்பு கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சமூக வலைதளங்களில் போலியான கருத்து கணிப்பு முடிவுகள் பரப்பப்படுவதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் இதை தெளிவுபடுத்தியுள்ளது. அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கருத்து கணிப்பின்படி தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை வகிப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருப்பதாகவும் அதிகளவான சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் கணக்கெடுப்பை நடத்தியதாக கூறப்படும் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்பதை சுயாதீன மற்றும் பக்கச்சார்பற்ற உண்மை சரிபார்ப்பு இணையதளமான ஃபேக்ஸ் ரீசென்டோவின் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ ஐரோப்பிய ஒன்றிய கணக்கெடுப்பு எதுவும் இல்லை என்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஒரே ஒரு தேர்தல் மட்டுமே நடத்தப்படும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி ஜனாதிபதியினை தெரிவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு வேறு எந்த தேர்தல்களும் நடத்தப்பட மாட்டாது. ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு அதிகாரிகளின் நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலும் அதனைத் தொடர்ந்து பொது தேர்தலும் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் திகதிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அரசியல் கட்சிகள் நாடளாவிய ரீதியில் மக்கள் கூட்டங்களை நடாத்துதல், பதாதைகளை காட்சிப்படுத்துதல், துண்டு பிரசுரம் விநியோகித்தல் உள்ளிட்ட பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. இருப்பினும் இத்தகைய தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக பாராமுகமாக செயற்படும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த ஒரு பின்னணியிலேயே ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு அதிகாரிகளின் நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவித்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா, ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அரசு அதிகாரிகளின் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு சட்டத்தின் ஆட்சியினை உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாடு அரசு ஊழியர்களுக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், தேர்தல் சட்டங்களுக்கு முரணான வகையில் சில அரசு ஊழியர்கள் குறிப்பிட்ட சில வேட்பாளர்களை ஆதரித்து செயற்படுவதானது மனித உரிமை மீறலாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு ஊழியர்களும் அரசு கட்டமைப்புகளும் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது என்றும் மனித உரிமைகளின் ஆணையாளர் நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் உரிமையினை மாற்றுவதற்கு தற்போது நடைமுறையில் இருந்து விலைமனு கோரும் நடவடிக்கையினை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அரசுக்கு சொந்தமான நிறுவன மறுசீரமைப்பு பிரிவு ஜூலை 9ஆம் தேதி வரை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த ஏல முறைக்கு பதிலாக மாற்று முறையை கடைபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் சமூக மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் கடந்த சில தினங்களாக யாரும் எதிர்பாராத விதத்தில் பரபரப்பான நிலையை அடைந்துள்ளது. சாவகச்சேரி ஆந்தார வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல்வேறு மோசடிகளை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக கோபமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது ஆரம்பத்தில் வைத்திய மாஃபியாவுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியது. ஆரம்பத்தில் இது ஒரு மருத்துவம் மற்றும் மருத்துவர் சார்ந்த ஊழலாகவே பார்க்கப்பட்டது. தமிழ் அரசியல்வாதிகளும் காட்சிக்குள் வந்துவிடவே அரசியலும் உள்ளே வந்துவிட்டது. இலங்கையில் 2 தேர்தல்கள் விரைவில் வர உள்ளன. ஒன்று ஜனாதிபதி தேர்தல், மற்றொன்று நாடாளுமன்ற தேர்தல். வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் ஏற்படுத்திய பரபரப்பு இந்த இரு தேர்தல்களிலும் சாத்தியமான மாற்றங்களை உருவாக்கிவிடலாம்.
அது சில வேளைகளில் கடந்த வாரம் அல்லது கடந்த மாதம் இருந்த அரசியல் சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிவிடலாம். அதனால் தமிழ் அரசியல்வாதிகள் சிலருக்கு உதறல் எடுத்துள்ளது. வேறு சில தமிழ் அரசியல்வாதிகள் சிலருக்கு அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. வேறு சில தமிழ் அரசியல்வாதிகள் நம்முடன் பேசும்போது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் விவகாரம் மருத்துவத்துறையில் நிர்வாக ரீதியில் சில மாற்றங்களை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். ஆனால் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைப்பது அதீதமான கற்பனை என்று புன்முறுவலுடன் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களது கண்களில் பயம் அப்பட்டமாகவே தெரிகிறது. வேறு சில அரசியல்வாதிகளோ ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் களமிறக்கப்பட்டுள்ளார் என்கிறார்கள். அப்படியானால் அதன் பெயரும் அரசியல் தான் இல்லையா? எமக்கு கிடைத்த தகவல்களின்படி இந்த விவகாரத்தில் ஒருவித அரசியல் உள்ளது. ஆனால் அது திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதா அல்லது தற்செயலாக உருவாகியதா என்பதை இப்போது உடனடியாக கூற முடியாது. அதற்கு காரணம், இந்த விவகாரத்தில் களத்துக்கு வர வேண்டிய முக்கியஸ்தர்கள் இன்னமும் மேடையில் தலையை காட்டவில்லை. மேடையில் அவர்களது தலைகள் எப்போது தெரிகிறதோ அப்போதுதான் இதில் உள்ள அரசியலை பலரும் புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அது எப்படியான அரசியலாக மாறுகிறதோ அதில் முன்னணி பாத்திரமாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் செயற்பாட்டாளராக இருப்பார் அல்லது யாராலோ பயன்படுத்தப்படும் பிரதான பாத்திரமாக இருப்பார். காரணம், இதை தொடக்கி வைத்தவர் அவர். தொடக்க புள்ளியிலேயே முடிவும் ஏற்படும். ஆனால் ஒரு அரசியல் மாற்றம் உத்தரவாதமாக உள்ளது. முதலில் ஒரு முக்கிய சாத்தியத்தை பார்க்கலாம். தேர்தலில் இருதரப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட பலதரப்பு போட்டி போடுகிறது என்றால் வெற்றி தோல்வி எப்படி நிச்சயிக்கப்படுகிறது? அந்த கேள்விக்கு போட்டியிடும் யாருக்கும் அதிக வாக்குகள் கிடைக்கிறதோ அவர் வெற்றி பெறுவார் என்று ஒரு எளிமையான பதில் உள்ளது என்று பலர் நினைக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வி அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. யாருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கிறது என்பதை விட வெற்றி தோல்வியில் வேறு இரு காரணிகள் உள்ளன. முதலாவது, யாரால் யாருடைய வாக்குகள் பிரிக்கப்படுகின்றன. இரண்டாவது, யாரால் யாருடைய வாக்குகள் இல்லாது போகின்றன. இந்த இடத்தில் தான் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் வருகிறார். இலங்கையில் தமிழ் அரசியல் மாற்றத்தில் முன்னணி பாத்திரமாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இருந்தால் யாரால் யாருடைய வாக்குகள் பிரிக்கப்படுகின்றன அல்லது யாரால் யாருடைய வாக்குகள் இல்லாது போகின்றன என்ற விதத்திலேயே விளையாட்டு இருக்கும். ஆனால் முடிவில் தமிழர் தரப்புக்கு அது நன்மையாகவும் முடிந்து போகலாம். அடுத்தடுத்து நடக்க போகும் சில சம்பவங்கள் இதை புரிய வைக்கும். சில தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்கனவே புரிந்திருக்கும். எமது அடுத்த காணொளியில் இதனால் எந்தெந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று பார்க்கலாம். அதை தெரிந்து கொள்ள தேசியம் நியூஸுடன் இணைந்திருங்கள்.